அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் 3வது மாதமான ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம். ஆனி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். புதன், சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சியாகிறார்கள். ரிஷப ராசியில் குரு, மாத கிரகமான சூரியன் ஆனி மாதம் 1 முதல் 32 வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு, மேச ராசியில் ஆனி மாதம் 28 வரை செவ்வாய். ஆனி மாதம் 1ஆம் தேதி உத்திர நட்சத்திரத்திலிருந்து சந்திரபகவான் ஆனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ஆனி மாதம் 11ஆம் தேதி புதன் மேற்கே உதயம். ஆனி மாதம் 20ஆம் தேதி சுக்கிர பகவான் மேற்கே உதயம். ஆனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் ஆரம்பிக்கப் போகிறார். கிரக நகர்வுகளை பார்க்கும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களை காட்டுகிறது. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஆரம்பம், அடித்து தூள் கிளப்பலாம். குரோதி வருஷம் ஆனி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை வைத்து பொது பலன் பார்க்கும்போது ஆனி மாதம் மிக கனமழை பொழியும். பெரும் வெள்ளப்பெருக்கால் சேதாரம், விரயம் ஏற்படும். நீர்வீழ்ச்சி, ஆறு, ஏரி, குளங்கொட்டைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். புதன், சுக்கிரன், சூரியன் மிதுன ராசியில் கூட்டணி. சனி பகவான் பார்வையில் செவ்வாய். நல்லா இருக்கக்கூடிய நாய் கூட வெறி பிடிச்சி கடிக்கும். நாய்க்கடி தொந்தரவு இந்த மாதம் அதிகரிக்கும். எல்லா தொழில் வேலையிலும் வேலை பளு அதிகரிக்கும். நேரம் பத்தாது, வேலை செய்கிறதுக்கு நேரம் பத்தாது. நிற்க நேரமில்ல சாமியோ அப்படின்னு மனம் புலம்பும். ஓய்வு இல்லாமல் உழைத்து முதுகு வலி, கை வலி, மூட்டு வலி, தலைவலி, பல்வலி வருவதற்கான வாய்ப்புண்டு. ஆனி மாத கோச்சார கிரக நிலைகள் காட்டுகிறது. சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் 11வது வீட்டிலே இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி புதன் ஆனி மாதம் 11ஆம் தேதி மேற்கே உதயமாகிறார். 11வது வீட்டிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். தொழில்ஸ்தானாதிபதி சுக்கிரனும் மேற்கே உதயமாகிறார். இந்த மாதத்தை பார்க்கும்போது சிம்ம ராசி என்பதற்கு 11ஆம் இடம் மிக பலமாக இருக்கிறது. வெற்றி ஸ்தானம் பலமாக இருக்கும்போது நீங்கள் நினைச்ச காரியம், எதிர்பார்த்த காரியம் வெற்றி அடையும். 11ஆம் இடம் பலமாக இருக்கும்போது அரசு காரியங்கள் மூலம் இந்த மாதம் உங்களுக்கு ஜெயம் ஆகும். இளைய தாரம், 2ஆம் தார திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் வரன் செட் ஆகும். 2ஆம் தார திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 11வது வீட்டிலே சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரக கூட்டணியில் இருக்கும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம். சிம்ம ராசி என்பதற்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி, கூடுதல் சம்பளம், பிரமோஷன் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விவசாயிகள் இந்த மாதம் நல்ல மழை பொழிகிறது. தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணலாம். பயிர்கள் செழித்து வளரும். விவசாயத்தில் நல்ல மகசூல் விவசாயிகளுக்கு கிடைக்கும். பூமியால் லாபம், நிலபுல சொத்துக்களால் லாபம். உபஜயஸ்தானம் பலமாக இருக்கும்போது சிம்ம ராசி என்பதற்கு அனைத்து வழியிலும் இந்த மாதம் வெற்றி முழக்கம் ஏற்பட போகிறது. எந்த வழியில் வேண்டுமானாலும் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். லாபம் உங்களுக்கு இந்த மாதம் கூடுதலாக வரும். புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்கள், புதிய வியாபாரம், புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம். உங்களுடைய சின்ன ஆசை, பெரிய ஆசை, அபிலாசை எல்லா ஆசைகளும் சிம்ம ராசி என்பதற்கு நிறைவேறும். சிம்ம ராசிக்கு நேர் 7ஆம் இடத்திலே சனி பகவான் ஆனி மாதம் 15ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். இதுவும் சிம்மராசிக்கு ஓரளவு நல்ல பலன்களை காட்டுகிறது. களத்தரக்காரகன் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது சிம்மராசி என்பளுக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும்.
பிரிந்த காதலர்கள், பிரிந்த நண்பர்கள், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புண்டு. பகை, நோய், கடன் குறைப்பதற்கான வாய்ப்புண்டு. 7ஆம் வீட்டின் அதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்க, சட்ட சிக்கல் சிம்மராசி என்பதற்கு தீரும். ஆனி மாதம் 23ஆம் தேதி மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு சனி பகவான் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். கம்யூனிகேஷன், தொடர்பு, மீடியாவில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பதற்கு இந்த மாதம் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரும். பாக்கியஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார். தந்தையிடம் மட்டும் சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் பணிவாக, அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களால் உங்கள் தந்தைக்கு கோபதாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையிடம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள், சித்தப்பா, பெரியப்பாவிடம் கொஞ்சம் அன்பு, பண்பாக, கனிவாக நடந்து கொள்வது சிம்மராசி என்பதற்கு நல்லது. பாக்கியத்திலே செவ்வாய் பகவானை 7வது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் பாரி செய்யும்போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி, 2வது குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் வம்ச விருத்தி உண்டு. சகல பாக்கியங்களை செவ்வாய் பகவான் கொடுக்கிறார். தொழில், ஜீவனம், கர்மஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். பூர்வ புண்ணியத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் தொழில்ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கும் போது சிம்ம ராசி அன்பர்கள் நீங்கள் யாரிடமாவது மறைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தொழில் வேலையில் கஷ்ட நஷ்டங்கள் வரும். நீங்கள் மறைக்காமல் நேரு வழியில் செல்லும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலனை அள்ளி கொடுக்க போகிறார். கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழில் ரீதியாக நீங்கள் போட்டி போடும்போது தொழில் மாற்றம், வேலை மாற்றம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். சனி பகவான் பார்வையில் பாக்கிய அதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது சிம்ம ராசி அன்பர்கள் வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம், பலிதமாகும். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறார். விரையாதிபதி சந்திரன் 2வது வீட்டிலே கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சுப விரைய செலவுகள் சிம்மராசி என்பதற்கு இந்த ஆனி மாதம் காட்டுகிறது. 2வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது சிம்மராசி என்பர்கள் உங்கள் வார்த்தையில் கவனம். ஆணவமாக, அகம்பாவமாக யாரையும் எடுத்தெறிந்து பேசக்கூடாது. கொஞ்சம் தன்மையாக, பணிவாக சிம்மராசி என்பர்கள் பேசுவது நல்லது. கேது பகவான் 2வது வீட்டிலே வரும்போது கேது பகவான் சந்திரபகவான் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது பண விஷயங்களில் சிம்மராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆனி மாதம் 15ஆம் தேதி 12வது வீட்டிற்கு புதன் வருகிறார். ஆனி மாதம் 23ஆம் தேதி 12வது வீட்டிற்கு சுக்கிரன் வருகிறார். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரக்கூடிய காலகட்டத்தில் 2ஆம் வீட்டிற்கும் லாபத்திற்கும் அதிபதியான புதன் 12வது வீட்டிற்கு வரும்போது மூத்த உடன்பிறப்புகளுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. களத்தரக்காரகன் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து சிம்மராசி என்பர்கள் விடுபடுவது நல்லது. இல்லைனா அசிங்க, அகுமானம் ஆனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக சிம்மராசி என்பர்கள் இருப்பது நல்லது. ஆனி மாதம் 1 முதல் 32 வரை சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் 11வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது அரசு வழியில் ஆதாயம் உண்டு. தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டு. சித்தப்பா, பெரியப்பாவிடம் நல்ல அந்நியோன்யம் ஏற்படும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். இந்த ஆனி மாதம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம் இந்த ஆனி மாதம் எதிர்பார்க்கலாம். கோச்சாரத்திலே சிம்ம ராசிக்கு 11வது வீட்டிலே வரக்கூடிய மாதம் ஆனி மாதம். சிம்ம ராசி என்பதற்கு இந்த ஆனி மாதம் வெற்றி முழக்கம் உங்கள் பக்கம் இருக்கிறது. நீங்கள் தொட்ட காரியம், எடுத்த காரியம் இந்த மாதம் வெற்றி அடையும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க.
தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.